ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இலைகள் மஞ்சள் நிறமாக மாறாமல் இருக்கிறதுக்கும் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு தான் ஒரு ஃபெர்டிலைசர் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலைகள் எதனால மஞ்சள் நிறமா மாறுது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் அதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆசைப்பட்டு வீட்டில் பூச்செடிகள் காய்கறி செடிகள்லாம் வாங்கி வளர்ப்போம். நம்ம அதை சரியாக கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மஞ்சள் இலைகள்லாம் வந்துடுது. இதை நம்ம கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இலைகள்லாம் பழுத்து செடியே பட்டு போயிடும். என்ன காரணத்தினால இலைகள்லாம் மஞ்சள் நிறமாக மாறுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதை எப்படி செலவே இல்லாமல் சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து கால்சியம் சத்து குறைபாடு தான். அதே மாதிரி செடிகளில் உள்ள இலைகளும் பூக்களும் ஒரு கலரே இல்லாமல் வெளுத்து போயிருக்கா. நான் ட்ரை பண்ணதை உங்கள் கூட சொல்கிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு தோல் தான். ஆரஞ்சு பழம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்கமே, பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு பழத்தோட தோலை தூக்கி போட்டுறாதீங்க. தோலில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம செடிக்கு. ஆரஞ்சு பழத்தில் உள்ள சத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்ம செடியில் உள்ள பூக்களை பெருசாக டார்க்காக பூக்க வைக்கும். ஆரஞ்சு தோல் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா லெமன் தோலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நானும் சில டைம் அப்படியே யூஸ் பண்ணிக்குவேன். ஆரஞ்சு தோலை நம்ம செடிக்கு யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம செடியில் உள்ள பூச்சிகளெல்லாம் விரட்டிடும். செகண்டு, ஆரஞ்சு தோலை நம்ம செடிக்கு கொடுத்துட்டு வரும்போது பூக்காத செடியில் கூட பூ பூக்கும். இந்த பீலில் பார்த்திங்கன்னா நைட்ரஜன், மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நிறையாவே இருக்குது. அதனால நம்ம செடியை நல்லா ஹெல்த்தியாக வளர வைக்கும். செடிக்கு மட்டும் இல்லை, நம்ம ஹேருக்கு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஓடு தான். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச முட்டை ஓடு இல்லது, நான் ஆம்லேட் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன். என்னடா இத்தனை முட்டையை சாப்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்டு போட்ட முட்டை தான். சாரி, முட்டை இல்லை, முட்டை ஓடு. வேக வச்ச முட்டை ஓடில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா சத்துக்களே இருக்காது, அதனால் அவாய்ட் பண்ணிடுங்க அதை. இந்த முட்டை ஓடை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆக்கி வச்சுருக்கேன். சோப் போட்டுலாம் வாஷ் பண்ணல, வெறும் தண்ணியில் தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை ஓடு பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே மண் வளத்தை அதிகரிக்குது. நம்ம மண் வளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தொழு உரம், ஆட்டு கழிவுகள்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி முட்டை ஓடு ரொம்ப நல்லது. முட்டை ஓடில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, போரான், மெக்னீஷியம், காப்பர், இரும்பு சத்துக்கள்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சல்ஃபர், ஜிங்க் அந்த சத்துக்களும் இருக்குது. இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கிறதுனால எல்லா செடிக்குமே நல்ல யூஸ் ஆகும், நல்ல பூக்கள் பூக்க வைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம செடியை நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளர வைக்கும். நெக்ஸ்ட் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு தோல் தான். உருளைக்கிழங்கு தோலில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்து இருக்குது. இதெல்லாம் நம்ம செடி மண்ணை பார்த்திங்கன்னா நல்லா வளரமாக வச்சுக்கும். நம்ம செடிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கொடுக்குது. இந்த மூணையுமே நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் போடுற பொருள் தான். இதுதான் நம்ம செடி நல்லா வளர வைக்க போகுது. இன்றைக்கி நம்ம பேஸ்ட் மாதிரி தான் செய்ய போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். மொத்தமாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா நொறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை ஓடு தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு பழத்தோலை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு தோலை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். செடிக்கு தானே போட போகிறோம், அப்புறம் எதுக்கு வாஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறதுனால வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இதில் மண் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கிழங்கோட தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, அரைச்சாச்சு. லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாலாம் அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, 1-2 இருந்தாலே ஓகே தான். ஃபஸ்ட்டு செடிகளில் உள்ள மண்ணை கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம் அந்த ஃபெர்டிலைசரை. செடிகளோட ஓரமாகவே இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய செடினா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சின்ன செடினா 1 ஸ்பூனே போதும். போட்டுட்டு அப்படியே மூடிடுங்க.
அதிகமாக தண்ணி ஊற்றுற வேணாம், கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றினாலே போதும். நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம போட்ட பேஸ்ட் எல்லாம் தண்ணி வழியாகவே கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக வெளியேறிடும். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து தண்ணியில் கலந்து ஊற்றி விடலாம். இப்போ மழை சீசனுங்கிறதுனால இப்போ கொடுக்குற மாதிரியே கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக காய வச்சு பொடி பண்ணி திரும்பவும் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி உரம் வந்து நம்ம கொடுத்துட்டு வரும்போது செடியில் உள்ள மஞ்சள் இலைகளும் சரியாகும். அதே மாதிரி செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சி பூக்களும் நல்லா பூக்கும். இந்த உரத்தை பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் கொடுக்க வேணாம், ஈவினிங் டைமில் வந்து கொடுங்க. இது வந்து சீக்கிரமாகவே மக்கி நம்ம செடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும். இந்த உரத்தை வந்து பூச்செடி, காய்கறி செடி எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.